வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். இன்றைக்கி டுடே சப்ஜெக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ப்ராஸ்பெக்ட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 3 டைப்ஸில் நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீடினா தேவை உள்ள நபர் அப்படின்றது அர்த்தம். 2 வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்டு, அதாவது குழப்பம், அதாவது கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட் அப்படி உள்ள ப்ராஸ்பெக்ட் இருப்பாங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்டர்னால் என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதாவது நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்றவங்க தான். இந்த 3 டைப்பில் ப்ராஸ்பெக்ட் இருப்பாங்க. அதில் வந்து நம்பர் 1 நீடி அப்படின்றது யாருன்னா, நம்ம ப்ராடக்டுடைய தேவை இருக்கக்கூடியவங்க தான். நம்ம ப்ராடக்டோ இல்லை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியோ யாருக்கு ரொம்ப தேவை இருக்கோ அவங்கள நீங்கள் வந்து ஈஸியாக அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஆல்ரெடி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம பிஸ்னஸ் நம்மளை பற்றி முழுமையாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம யார் என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் அனலைஸ் பண்ணி நம்மளோட பார்ட்னர்ஸை இணையலாமா, இல்லை நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஆல்ரெடி அவங்க கூகுளில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ரெடியாக இருப்பாங்கன்னா பர்ச்சேஸுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்மளோட பார்ட்னராக இணைகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க தான் நீடி அப்படின்னு சொல்லக்கூடிய. இவங்க ஈஸியாக வந்து உங்களால் ஈஸியாக அவங்கள என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து நம்ம ப்ராடக்ட்டையோ இல்லை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவங்க மேக்ஸிமம் 20% பீப்புள்ஸ் இந்த மாதிரி நீடியாக இருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ப்ராஸ்பெக்ட். நம்ம ப்ராஸ்பெக்ட் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து கன்ஃபியூஸ்டு. இந்த கன்ஃபியூஸ்டான மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸாக இருப்பாங்க, ஒரே குழப்பமாக இருப்பாங்க. இது வந்து நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இது வந்து சாப்பிட்டா ஏதாவது ஆகிடுமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸில் இருப்பாங்க. இவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 60% உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸில் மேக்ஸிமம் 60% கஸ்டமர்ஸு இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ப்ராஸ்பெக்டை வந்து கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸையோ ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக 100% சக்ஸஸ். உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய க்ளோசிங் ஒர்க் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கு வந்து அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், ஸ்கில் தேவைப்படும். அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த கன்ஃபியூஸ்டு பீப்புளை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த 60% பீப்புளை வந்து நீங்கள் உங்களால் க்ளோசிங் பண்ணி பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, இந்த 3வது பார்ட்டு பார்த்தீங்கன்னா, 3வது டைப் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்டர். இந்த டைம் வேஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒருபோதும் இவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, கனெக்ட் ஆக மாட்டாங்க, உங்களோட பார்ட்னர்ஸும் ஆக மாட்டாங்க. ஆனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே பிளான் பண்ணுவாங்களே தவிர அவங்கக்கிட்டேருந்து ஒருபோதும் நீங்கள் எந்த விதமான ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்க 20% இருக்க தான் செய்வாங்க. இவங்களை நீங்கள் கரெக்டாக ப்ராஸ்பெக்ட்லேருந்து இவங்களை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி டிஸ்குவாலிஃபைடு ஆக்குனீங்கன்னா உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த 3 டைப் ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் கரெக்டாக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. 1 நீடி, அதாவது நீடி வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக நீங்களே பார்க்கலாம், சில நபர்கள்ட்ட நீங்கள் போய் பேசின உடனே வந்து அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் வந்து நாலேஜ் இருக்கும், இல்லை ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட் தேவை அவங்களுக்கு இமிடியேட்டாக அந்த சொல்யூஷனுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், வருமானம் வேணும் அப்படின்றவங்க ஈஸியாக அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்ட். செகண்டு கன்ஃபியூஸ்டு. இந்த கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட் நிறைய இருப்பாங்க. நம்ம நல்லபடியாக நம்ம பேசுவோம், நல்லபடியாக ஓகே எல்லாமே சொல்லுவாங்க. மறுநாளைக்கு கேட்டால் யோசிச்சு சொல்கிறேன், நான் வந்து ஒரு வாரம் டைம் கொடுங்க, இந்த மாதிரியான டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்டு. அந்த கன்ஃபியூஸ்டு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கரெக்டாக வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களையும் நீங்கள் 60% இவங்க தான் அதிகமாக இருக்காங்க, இவங்களை நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரலாம், ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம். இந்த 3வது இது வந்து பார்த்திங்கன்னா 3வது டைப் வந்து டைம் வேஸ்டரு. நீங்கள் அதை வந்து டிஸ்குவாலிஃபைடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்றத சொல்லி இந்த டாப்பிக்கில் 3 ப்ராஸ்பெக்டை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 ப்ராஸ்பெக்ட்டும் உங்கள் டீமில் உங்களுடைய மூலமாக வரக்கூடிய ப்ராஸ்பெக்ட்டுகளை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் டேயில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.